ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மீனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. பெண் பிள்ளை அழகாக வாக்கியங்களை ஒன்று மாற்றி வேறு 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 விஷயங்கள்லேருந்து சொல்லிட்டு வரா, அழகாக சொல்லிட்டு வரா. பாகவதத்துலேருந்து சொல்கிறா, ராமாயணத்துலேருந்து சொல்கிறா, ஆழ்வார் கதைகளாக சொல்கிறா, விஷ்ணு புராணம் சொல்கிறா, எல்லா பக்கமும் அழகான வாக்கியங்களை சொல்கிறா. அதில் இருக்கிற சாராம்சத்தை சொல்கிறா. அதில் பக்தி எப்படி அந்த பக்தியை பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறா. ராமானுஜர் ரசித்து கேட்டுருக்கார். இப்போ நம்ம பார்க்க போகிற வாக்கியம் 48ஆம் வாக்கியம். அதுக்கு முன்னால் 41லேருந்து சொல்லின்னு வரேன். மண்பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே, மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே, பூச கொடுத்தேனோ கூனியை போலே, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே, வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே, வைத்த இடத்து இருந்தேனோ பரதனை போலே, அக்கறைக்கே விட்டேனோ குஹ பெருமாளை போலே. இப்போ 48வது வாக்கியம். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே, அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. பெரிய உடையார், பெரிய உடையார்ன்றவர் ஜட்டாயு. ஜட்டாயு யாருன்னா, விண்ணத்திக்கு 2 பசங்க. ஒன்று கருடாழ்வார், இன்னொன்று அருணன். அருணன் சூரிய பகவானோட சாரத்தியம். அருணனுக்கு 2 பசங்க. அதில் ஒரு பையன்தான் ஜட்டாயு. அவரை தான், அந்த ஜட்டாயுவை தான் பெரிய உடையார் அப்படின்னு சொல்லுவாளாம். ஸோ இவரை பற்றின ஒரு அழகான வாக்கியம்தான் பெண் பிள்ளை இந்த வாக்கியத்தில் சொல்கிறான். ஸோ இதுவும் ராமாயணத்தில் ஒரு அம்சம்தான். ராமர், சீதை, லக்ஷ்மணன் காட்டில் ஒரே இடத்துல இருக்கலையாம். 14 வருஷம் வனவாசத்தில் அவள் வேறு 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 இடத்துல தான் இருந்துட்டு இருந்தாளாம், ஒரே இடத்துல இருக்கலையாம். ஸோ அப்போ ஒரு இடமா மாறி வரைச்சே, அவள் ஒரு இடத்துக்கு வரைச்சே ஒரு பெரிய மரத்து மேலே இந்த ஜட்டாயு உட்காந்துட்டு இருந்துதான். ஜட்டாயுன்றது கழுகு. ஓகே, கழுகு உட்காந்துட்டு இருந்துதான். அங்கேருந்து ராமர் வரதை பார்த்த உடனே அப்படியே கீழே அழகாக ராமர்கிட்ட வந்துட்டு ராமர்கிட்ட சொல்லித்தான், நான் உங்கள் அப்பா தசரதனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லித்தான். சொன்ன உடனே ராமருக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா தசரத மகாராஜா இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆறுது. தசரத மகாராஜா இறக்கறச்சே ராமர் பக்கத்தில் இல்லை, அவர் காட்டில் இருந்தார். அதனால் அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பரதன் தான் பண்ணார். ஸோ இவருக்கு அப்பாவை இறந்து போகிறச்சே அப்பாவோட முகத்தை பார்க்குற பாக்கியம் கூட ராமருக்கு கிடைக்கல. அப்போது ராமர் இந்த ஜட்டாயு அவ தசரத மகாராஜரோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த ஜட்டாயு வயசான பக்ஷியாம். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பசு, பக்ஷி, மரங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தா. இன்ஃபேக்ட் வாசல்லாம் கோலம் போடுவா இல்லையா, எதுக்கு? அரிசி மாவில் தான் கோலம் போடுவா. இப்போல்லாம் தான் அந்த ரங்கோலி பவுடர் அப்படின்னு ஒரு கெமிக்கலில் பண்ணுற பவுடர்லாம் வச்சு போடுறா. ஏன்னா அந்த கலர் பிரைட்டாக இருக்கும், அது கொஞ்சம் இன்னும் அந்த டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்லாம். பட் ஆக்சுவலாக அரிசி மாவில், நல்லா ஆற்றுல சுத்தமாக அரைச்ச அரிசி மாவில் தான் அந்த காலத்துலலாம் கோலம் போடுவாள். ஸோ எதுக்கு கோலம் போடுறான்னா, எறும்புகளுக்கெல்லாம் ஆகாரமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் கோலம் போடுறா வாசலில். அப்புறம் காக்கைக்கு அன்னம் வைப்பா. எவ்ரிடே அன்னம் வச்சுட்டு காக்கான்னு கூப்பிடுவா. ஸோ அந்த காக்கையை சாப்பிட்டுட்டு போகும். அது ஆக்சுவலாக அந்த மூதாதையர்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு கணக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தா. அண்ட் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்தல விருட்சம் இருக்கும். அது நல்லா எல்லாருக்கும் நிழலை கொடுக்கும். எல்லா கோவில்லையும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும்.
அதே மாதிரி குளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த நேச்சரோடு வாழ்ந்துட்டு இருந்தால் நம்ம மூதாதையர்கள். இப்போ எல்லாம் நமக்கு குறைஞ்சுன்னு வருது. இப்போ நம்ம காக்காவை கூப்பிட்டாலும் காக்காவை பார்க்கவே முடியாது. ஹார்ட்லி வி ஃபைண்ட் காக்காஸ் எனிவேர். அந்த மாதிரி இருக்குது. நம்ம இது கண்ணுப்பொடி வைப்போம் இல்லையா, பொங்கல் முடிஞ்சோடனே 3ஆவது நாள் கணுப்பொங்கல். காணும் பொங்கல் அன்னைக்கு கணுப்பொடி வைப்போம். பிரதர்ஸ்க்காக நம்ம வேண்டிண்டு அவள் நன்னா இருக்கணும், அவள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிண்டு அவளுக்காக கண்ணுப்பிடி வச்சேன், காக்காப்பிடி வச்சேன், காக்காக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு கண்ணுப்பிடி வைப்போம். வச்சுட்டு அந்த காக்கா வந்து சாப்பிடுவோன்னு நம்ம எதிர்பார்ப்போம். கடைசியில் ஒரு காக்கா கூட வராது. ஏன்னா காக்காவே கிடையாது. அதை கடைசியில் ஏதாவது நாய் அங்கங்கே ஓடின்னு இருந்ததுன்னா நாய் வந்து சாப்பிட்டு போகும், பூனை வந்து சாப்பிட்டு போகும். அந்த மாதிரி ஆயிடுத்து இப்போ நிலைமை. இது வந்து யதார்த்தம். ஸோ ஆனால் அந்த காலத்தில் வந்து அழகாக இந்த கண்ணுப்பிடி வைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பட்சிகளுக்காக ஒரு வே ஆஃப் ப்ரிசர்விங் தெம் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் அப்படின்னு. ஸோ நம்ம எல்லா பட்சிகளோட இந்த ட்ரீஸோட பிளான்ஸோட ஒன்றி வாழணுன்றது தான் நம்மளோட மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி இந்த ஜட்டாயு வந்து தசரத மகாராஜா ரொம்ப விரும்பி அவர் கூட பழகினவராம். ஜட்டாயு ரொம்ப முதியவர், ரொம்ப வயசாயிடுத்து, கையெல்லாம் நடுங்கிறது. அந்த நிலைமையில தான் அவர் இருக்கார். அவர் உடனே சொல்கிறாராம், நீங்கள் வந்து எங்கேயும் போக வேண்டாம், என் கூடவே தங்கிடுங்கோ அப்படின்னு. 3 பேரும் நீங்கள் என் கூடவே தங்கிடுங்கோன்னு சொன்ன உடனே ராமரும் லக்ஷ்மணும் ஒருத்தருக்கு பார்த்துக்கிறாராம். பார்த்துட்டு அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவள் அப்பாவை மிஸ் பண்ணுறாள்ல. ஸோ இப்போ அப்பாவோட ஃப்ரெண்டுன்ன உடனே அட்லீஸ்ட் அப்பாவோட ஃப்ரெண்டு கூடவாது நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதே அப்படின்னு சந்தோஷப்படுறாளாம். வயசானவர்கள் நம்ம கூட இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், பெரிய பாக்கியம். இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து வயசானவா இருந்தானா அது ஒரு பாரம் அப்படின்னு நினைக்கிறா. அது ரொம்ப தப்பு. அவள்லாம் இருந்தால் எவ்வளோ அவளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நமக்கு ஷேர் பண்ணிட்டு, நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறச்சே நமக்கு எல்லாம் தெரிய வருது. நியூ திங்ஸ் வி கேன் லேர்ன் ஃப்ரம் தெம். அவளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் வயசானவர்கள் பாரம் கிடையாது, பாக்கியம். ஸோ இது வந்து எப்போதுமே எல்லாரும், எஸ்பெஷலி இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா வயசானவர்களை நன்னா பார்த்துக்கணும். அவளுக்கு எந்த விதமான அசௌகரியமும் இல்லாமல் அவளை நன்னா கவனிச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த புண்ணியம் உங்களை தான் வந்து சேரும், உங்களோட குழந்தைகளை வந்து சேரும். ஸோ அதனால் வயசானவர்களை என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்கோ. அவளை நன்னா பார்த்துக்கோங்கோ, அவளுக்கு எல்லாம் செய்யுங்கோ, அவளை அன்போடு வச்சுக்கோங்கோ. அது அவ்வளவும் புண்ணியம்தான். ஸோ அந்த மாதிரி இந்த ஜட்டாயு சொன்ன உடனே ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். சரி அப்படின்னு. அது மட்டும் இல்லாத ஜட்டாயு சொல்கிறாரா, இந்த மாதிரி ராமரும் லக்ஷ்மணனும் ஏதாவது வேலை விஷயமா போனான்னா சீதா மாதாவை நன்னா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கோ அப்படின்ற. ஸோ அவளுக்கும் சந்தோஷமாக அவள் பாட்டுக்கு அங்கே ஜட்டாயுவோடு இருக்காராம். ஜட்டாயு வந்து தசரத மகாராஜா கூட அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு அந்த கதைகள்லாம் சொல்லுவாளாம். ராமருக்கு சீதைக்கும் லக்ஷ்மணருக்கும் உட்கார வச்சு, இப்படி பண்ணோம், நாங்கள் இப்படி இருந்தோம், அப்படி பண்ணோம், இதை பேசினோம், அதை செஞ்சோம் அப்படின்லாம் சொல்லுவாராம். சொல்கிறச்சே ஒன்று சொல்கிறச்சே ராமரும் லக்ஷ்மணனும் அப்படியே அசந்து கேட்பாளாம். ஆஹா ஆஹான்னு ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். ஸோ இப்படி இருந்து ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆறுது, ராமரும் லக்ஷ்மணரும் ஏதோ ஒரு வேலை விஷயமா போகிறா, வெளில எங்கேயோ போகிறச்சே ராமர் சீதையை வந்து ஜட்டாயு கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாவா. ஸோ போயிருக்கா. இந்த விஷயத்தை நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கு. இன்னைக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சீதையும் ஜட்டாயும் அவள் ஆசிரமத்தில் இருக்கா, ராமரும் லக்ஷ்மணரும் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளில போயிருக்கா. என்ன நடக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.